नित्यं मङ्गलं कुरु मातः समस्त जगतां मधुकैटभाले वक्षो विहारिणि मनोहर दिव्यमूर्ते श्री निश्रित जनप्रियदानशीले श्रीवेङ्कटेश दयिते तव सुप्रभा. ஆக்டிவிட்டீஸில் நம்ம ஃபில்டர் காஃபியோடு ஸ்டார்ட் பண்ணுறோம். நான் இன்றைக்கி வந்து நரசூஸ் உதயம் ஃபில்டர் காஃபி எடுத்திருக்கேன். இன்னும் உங்கள் வீட்டில் என்ன ஃபில்டர் காஃபி இருக்கோ அதை நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு ஃபில்டரை எப்படி போட்டதுன்னு சொல்லி காட்டுறேன். ஏற்கனவே 3 ஸ்பூன்ஸ் போட்டாச்சு. இது லாஸ்ட் ஸ்பூன் போட்டு லெவல் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஹாட் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். டூ டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் டிகாஷன் ஆட் பண்ணலாம். அதோட இப்போ ஃபில்டர் காஃபி ரெடி ஆயிடுச்சு. சண்டே வந்து மும்பையோட ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸ்பெஷல் டிஷ்ஷஸ் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி காலையில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பாவ் பஜ்ஜியோடு ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்காக நான் ஆனியன் சாப் பண்ணி வச்சுக்கிறேன். பாவ் பஜ்ஜிக்கு தேவையான உள்ள காய்கறிகளை நம்ம கட் பண்ணிகிட்ருக்கோம். கேரட்டோட வந்து பீலோடு போடாதீங்க, பீல் எடுத்துகிட்டு போடுங்க. இந்த மாதிரி சின்ன பீசஸாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. லைட்டாக ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க. கிரேவிக்கு அரைக்கிறதுனால லைட்டாக ஃப்ரை பண்ணாலே போதும். இப்போ நான் இதோட சேர்த்து டொமேட்டோஸ் ஆட் பண்ண போகிறேன். இதோட கொஞ்சம் கார்லிக் ஆட் பண்ணிக்கலாம். சில்லிஸும் ஆட் பண்ணிக்கலாம். இதோட இந்த கன்சிஸ்டன்சி வந்தோடனே ஆஃப் பண்ணிடுங்க. நான் பாவ் பாஜிக்குள்ள பாஜி எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து நான் பீன்ஸ், கேப்சிகம், கேரட், பொட்டேட்டோ அண்ட் காலிஃப்ளவர்லாம் கட் பண்ணியிருக்கேன். இதோட பச்சை பட்டாணி ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போ கிடைக்கிற அதெல்லாம் நாங்கள் ஆட் பண்ணல. நீங்கள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதோட சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் வேக வைக்கலாம். இப்போது நல்லா வேகிறதுக்காக நான் 1 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணுறேன். அதோட கொஞ்சம் டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணேன். மசிஞ்சு வரதுக்காக நான் 4 to 5 விசில்ஸ் விட போகிறேன். இந்த டேஸ்ட் நல்லா வரதுக்கு ஃபஸ்ட் நீங்கள் வந்து பட்டர் தான் ஆட் பண்ணணும். இதில் ஆயில் ஆட் பண்ணக்கூடாது. ஆயில் ஆட் பண்ணால் அதோட டேஸ்ட் அவ்வளோவா கிடைக்காது. ஸோ நீங்கள் பட்டர் ஆட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி பட்டர் ஆட் பண்ணியாச்சு. எல்லா வெஜிடபிள்ஸும் அதோட நம்ம சேர்த்து ஆட் பண்ணி வதக்கிக்கலாம்.
காய் வந்து இந்த பதத்துக்கு வந்திருக்கணும், அப்போ தான் நல்லா வந்து மசிஞ்சு உங்களுக்கு வரும். ஸோ இந்த பதத்துக்கு நல்லா வேக வச்சுருக்கணும். இப்போ நம்ம மசிச்சு வச்ச காய்கறிகளை வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அரைச்சி வச்சிருக்க கிரேவி இதோட சேர்த்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த பாஜியில் வந்து எப்போவே அஸ்யூஷுவலாக காரப்பொடி, உப்பு, மஞ்சப்பொடியெல்லாம் போடுறதா. அதோட வந்து பாவ் பாஜி மசாலான்னு சொல்லிட்டு கடையில் கிடைக்கும், அதை ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நான் வந்து எவரெஸ்ட்டோட பாவ் பாஜி மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அது இன்னும் நல்லாவே டேஸ்ட் கொடுக்கும். லைட்டாக பட்டரை விட்டு சூடு பண்ணி வச்சுக்கலாம், லைட்டாக டோஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். லைட்டாக இதோட பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க மேலே. இப்படி ஆட் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் டேஸ்ட் வந்து ஒரு ரிச்னஸ் கிடைக்கும், ஆனால் சூப்பராகவும் இருக்கும். லெமன் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்னைக்கு ஃபுல்லாக நார்த் இந்தியன் டிஷ்ஷஸ் தான். ஸோ இன்னைக்கு லஞ்சுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா ஜீரா ரைஸ் அண்ட் தால் தடுக்கா தான் பண்ண போகிறேன். இப்போ நான் பட்டர் ஆட் பண்ணுறேன். ஸ்பைசஸ்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒன் டேபிள் ஸ்பூன் ஜீரகம். இந்த ஜீரா ரைஸோட ஸ்பெஷாலிட்டி ஜீரகம் தான். ஸோ இது கொஞ்சம் நிறையவே இருந்தால் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். காரத்துக்கு ஏற்ற பச்சை மிளகா போட்டுக்கோங்க. இப்போ தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நான் மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஜீரா ரைஸ் ரெடி ஆகிட்டு இருக்கு. நான் அதுக்குள்ளே சைட் பை சைட் டால்க்கு நான் வந்து இப்போ ரெடி பண்ண போகிறேன். அந்த பட்டரோட அரோமா வந்து ரொம்ப சூப்பராகவே வருது.
சீரகம் ஆட் பண்ணிக்கேன். நல்லா பொரியட்டும். நான் 1.5 ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா அரோமா வருது. கொஞ்ச நேரம் வேகட்டும். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய சவுத் இண்டியன் டிஷ்ஷஸ் தான் தெரியும். எனக்கு நார்த் இண்டியன் டிஷ்ஷஸ் அவ்வளோவா தெரியாது. நான் இங்கே மும்பை வந்ததுக்கப்புறம் தான் நிறைய நார்த் இண்டியன் டிஷ்ஷஸ்லாம் நான் கற்றுக்கிட்டேன். என்னோட மாமியாரும் நிறைய டிஷ்ஷஸ்லாம் எனக்கு நிறைய சொல்லிக் கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச நார்த் இண்டியன் டிஷ்ஷஸ் நான் உங்க கூட இனிமேல் அடுத்தடுத்த வ்ளாகில் நான் ஷேர் பண்ணுறேன். சொன்னாலே எல்லாருக்கும் ரோட் சைட் ஃபுட் அண்ட் சாட் ஐட்டம்ஸ் தான் ஞாபகம் வரும். ஸோ நம்ம இப்போ வெளியில் போக முடியாதனால நான் வந்து வீட்லேயே உங்களுக்கு வந்து மும்பையோட ரோட் சைட் ஃபுட் சாட் ஐட்டம்ஸ் தான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். ஸோ நம்ம வெளியில் போக முடியாதனால இன்னைக்கு ப்ளாகில் மும்பை ஸ்பெஷல் டிஷ்ஷஸ் தீம் தான் நான் இந்த ப்ளாகில் எடுத்து போட்டிருக்கேன். நான் இன்றைக்கி பண்ணின எல்லா டிஷ்ஷஸோட ரெசிபியை வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். ஸோ வீட்டில் எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பண்ணியிருக்க வ்ளாக் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ எல்லோரும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பாய்.